ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரலட்சுமி பண்டிகைக்கு எப்படி காசில் நம்ம லக்ஷ்மி அலங்கரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பு, அப்புறம் ₹1 ₹2 காயின்னு, டபுள் சைடட் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டபுள் சைடட் செல்லோ டேப்பை நான் அந்த பவுலுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் ஒன்று, அப்புறம் செகண்ட் லேயர் ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது மேலே இருக்க லேயர் எடுத்துகிட்டு காயினை மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி ₹1 ₹2 காயின் செலக்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது காயின் எல்லாம் ஒரே சைஸாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் தாமரைப்பூ இதழ் மாதிரி ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி அதையும் அழகாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் இன்னொன்று கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி காசை வச்சு நான் பவுலை டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமந்தி ரோஸை வச்சு நான் பவுலை இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணுறேங்க. ஃபுல்லாக ரோஸஸை நான் மேலே வச்சுட்டு இப்போ என்கிட்ட இருக்கிற அன்னபூர்ணியை நான் இதில் வைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு லக்ஷ்மி சிலையாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிடலாம். வரலட்சுமி பண்டிகை இல்லைங்க, எந்த ஒரு நல்ல விசேஷ நாளாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் அலங்கரித்து சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷமான நாளாகவும் நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும். இப்போ இந்த கேண்டில் வைக்கும்போது இன்னும் அழகாக தெரியுங்க. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரலட்சுமி பண்டிகையை ரொம்ப சூப்பராக கொண்டாட ஆரம்பிங்க. இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.